4 வரிசை சீர்கள் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு. அந்த அண்ணன் கொஞ்சம் பயிர்ப்புனா என்னன்னு சொல்லுங்க. பயிர்ப்புனா நுண்ணறிவு. அதாவது இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமானு predict பண்ற கேப்பபிலிட்டிக்கு தான் பயிர்ப்பு. அப்படியே தமிழ் வாத்தியார்ட்ட கொடுங்க பயிர்ப்புனா என்னன்னு கேளுங்க. பின் நடப்பதை முன் அறிந்து செயல்படுவது. ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களேடா. எந்த தமிழகராதியில அப்படி இருக்குன்னா, நான் படிச்ச தமிழகராதியில அசிங்கமாக இருப்பது அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதுன்றதுதான் பயிர்ப்பினுடைய அர்த்தம். இப்போ சார் போங்க போய் படிச்சுட்டு வாங்க சார். அர்த்தம் யார் கொடுத்தாங்கன்றதுல அர்த்தத்தை நம்ம எப்படி நீங்க எடுத்துக்கொள்றோம் என்பது கலாச்சாரத்தை ரொம்ப முக்கியம். பின்பற்றதீங்களா? முன்னோர்கள் கொடுத்த அர்த்தத்தை தானே எடுத்துக்க முடியும். நம்மளா எப்படி ஒரு அர்த்தம் எடுக்க இந்த முடியும்? மாற்றத்தை நான் கலாச்சாரம் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க கலாச்சாரம் மாறட்டும். உங்க ஆடைகள்ல நான் எந்த ஒரு கமெண்ட்டுமே நான் பண்ணல. ஏன்னா ஆடைகள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் 25 வருஷம் கழிச்சு என் பெண் பாருங்க, ஒரே ஒரு பிள்ளை விஷயம் உங்களுக்கும் அவங்க ரொம்ப சிம்பிளா பயிர்ப்புக்கு ஒன்று சொல்றாங்க. அது யார் சொன்னான்னு தெரியல, தள்ளிட்டு போக கூடாது. ஒருத்தர் நீங்க படிச்ச தப்பா இருக்கலாம்ல சார். ஒரு நிமிஷம், அந்த கடை அருகாமையில் இருக்கிறது என்ன சார் அர்த்தம்? தமிழ்வாத்தியார் சொல்லுங்க. கடை இது கடை இங்க இருக்கிறது, பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கு இல்ல, அருகாமையில் இருக்கு. தூரமா இருக்குன்னு அர்த்தம். அருகில், அந்த கடை அருகில் இல்ல, அருகாமையில் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா தமிழ்ல? அருகில் இருக்கிறது சொல்றோமா? அந்த ஆண் அகோரமா இருந்தான்னு சொல்றோம். அவன் அகோரமா இருக்கான்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? அசிங்கமா இருக்கான்னு அர்த்தம். அசிங்கமா இருக்கான். ஆனா என்ன அர்த்தம்? அழகா இருக்கான்னு அர்த்தம். மாட்டுனாடா மானஸ்த. ஏன்னா கோர முகம் தான் அசிங்கம். கோரமுகம் தான் அசிங்கம். அகோரம் அகோரம் ஆ சேர்த்தும் போது அதே போல இது இத்தனை சொல்லு நீ தப்பா படிச்சிக்கல. அதே போல அந்த பொண்ணு சொல்ற சொல்லுங்க தப்பா படிச்சுக்கலாம் இல்லைங்க பயிர்ப்புக்கு. இருங்க சார். சார் முதல்ல விக்கிபீடியா எடுத்து பார்க்காதீங்க. முதல்ல இன்டர்நெட் என்பது குப்பைகள் கொட்டி கிடக்கும் ஒரு இடம். புரியுதா? நீங்க உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்தா உங்க தகவலை போடலாம். நாளைக்கு இதான் பயிர்ப்புக்கு அர்த்தம்னு. மாறி வரும் கலாச்சாரம்னு சொல்ற அவன் யாருமே விக்கிபீடியா எடுக்கல. அந்த கலாச்சாரம் மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க, உடனே விக்கிபீடியா எடுக்கிறீங்க. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. விஷயம் மட்டும் இதுல நான் சொல்லிக்கிறேன். இவங்க பேசின எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மையப்பொருள் கலாச்சாரம் என்பது பெண்ணை சுற்றியே தான் இருக்கு. சமூகத்தை சுற்றியே இவங்க கலாச்சாரம் கிடையாது.